வணக்கம். இந்த காணொலியை கவனிங்க. இதில் வந்து நம்ம ஆளுநராக இருந்துட்டு தேர்தல் அரசியலுக்கு வர்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேசுகிறோம். அதாவது நீங்கள் சமீபத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க, தமிழிசை வந்து பாஜகவில், அதாவது ஆளுநர் பதவியிலிருந்து பதவி விலகின பின்பு பாஜகவில் இணைஞ்சிட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படின்னா அவங்க ஆளுநர் பதவிக்கு போகும்போது பாஜகவிலிருந்து வெளியே வந்துட்டு தான் போயிருப்பாங்க. ஏன் அப்படின்னா ஆளுநர் பதவி, அந்த கவர்னர் அப்படிங்கிற அந்த ஆஃபீஸ் வந்து அவங்க அன்பயஸ்டாக, பாரபட்சமின்றி நியூட்ரலாக செயல்பட வேண்டிய ஒரு ஆஃபீஸ். ஆளுநர்கள் அப்படி செயல்படுறாங்களா அப்படிங்கிறது விவாதத்திற்கு உட்பட்டது, அதுக்குள்ளே நம்ம போகல. ஆனால் அவங்க அந்த ஆஃபீஸில் இருக்கும்போது அவங்க அன்பயஸ்டாக தான் இருக்கணும். அவங்க ஒன்றிய அரசால் நியமிக்கப்பட்டிருந்தாலும், ஒன்றியத்தில் ஒரு ஆளுங்கட்சி இருந்தாலும் அவங்க பாரபட்சமின்றி தான் செயல்படணும். அதனால தான் அவங்க கட்சி சார்பு இல்லாமல் ஆளுநர் பதவிக்கு போகிறாங்க. அப்படிப்பட்டவங்களை ஆளுநர் பதவியில் இருந்து வெளியே வந்தோடனே அவங்கள வந்து தேர்தல் அரசியலில் நிறுத்துறது சட்டத்தின் ஆட்சி முறைக்கு ஒவ்வாது அப்படின்னு நான் சொல்கிறேன். அருண்ஜேட்லி நீதிபதிகளை பற்றி இப்படி சொல்லியிருக்காங்க: ஓய்விற்கு முந்தைய செயல்பாடுகள் ஓய்விற்கு பிந்தைய வேலை வாய்ப்புகளால் நிர்ணயிக்கப்படுகிறது. அதே குற்றச்சாட்டு ஆளுநர் பதவிக்கும் பொருந்தும். ஆகையினால எந்த கட்சியாக இருக்கட்டும், ஆளுநராக இருந்தவங்களை தேர்தல் அரசியலில் நிறுத்துறது சட்டத்தின் ஆட்சி முறைக்கு எதிரானது.